Taste the Daily. சென்னை வானகரத்தில் அதிமுக செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டம் கழக அவைத் தலைவர் தமிழ்மகன் உசேன் தலைமையில் நடைபெற்றது. முன்னாள் அமைச்சர்கள், மாவட்ட கழக செயலாளர்கள், கழக செயற்குழு, பொதுக்குழு உறுப்பினர்கள் மற்றும் சிறப்பு அழைப்பாளர்கள் பங்கேற்பு. அதிமுக செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டத்தில் பங்கேற்க வந்த கழக பொதுச் செயலாளருக்கு உற்சாக வரவேற்பு. கழக தலைமை நிலைய செயலாளர் SP வேலுமணி மற்றும் முன்னாள் அமைச்சர்கள் பூங்கொத்து கொடுத்து வரவேற்றனர். புரட்சி தலைவர், புரட்சி தலைவி ஆகியோரது திருவுருவ படங்களுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி மலர் தூவி மரியாதை. கழக வளர்ச்சிக்காக பாடுபட்டு உயிர்நீத்த நிர்வாகிகள், தொண்டர்களுக்கு இரங்கல் தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றம். நீட் தேர்வு ரத்து குறித்து கபட நாடகம் ஆடிக்கொண்டிருக்கும் திமுக அரசுக்கு கடும் கண்டனம் தெரிவித்து அதிமுக செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றம். கல்வி, பொருளாதாரம், வேலைவாய்ப்பு ஆகியவற்றில் அனைவருக்கும் சம உரிமை, சம வாய்ப்புகளை வழங்கிடும் சாதிவாரி கணக்கெடுப்பினை எடுக்க விடியா திமுக அரசை வலியுறுத்தி தீர்மானம். டங்ஸ்டன் சுரங்கத்தை கொண்டுவர மத்திய அரசு ஒப்பந்த புள்ளி கோரிய போதே தடுக்க தவறிய திமுக அரசுக்கு கண்டனம். பெஞ்சல் புயல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளாத திமுக அரசை கண்டித்தும் அதிமுக செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றம். 500க்கும் மேற்பட்ட பச்சை பொய்களை சொல்லி திமுகவினர் ஆட்சியை பிடித்துள்ளனர். 98% வாக்குறுதிகளை நிறைவேற்றியதாக திமுக அரசு விளம்பரம் மட்டுமே செய்வதாக அதிமுக பொதுச் செயலாளர் விமர்சனம். திமுக 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தலும் போது நிறைவேற்ற முடியாத 525 அறிவிப்புகளை வெளியிட்டாங்க. இதுவரைக்கும் எவ்வளவு அறிவிப்புகள் நடைமுறைப்படுத்தியிருக்கிறாங்க? 10% அறிவிப்புகள் நிறைவேற்ற முடியல. ஆனால் திரு ஸ்டாலின் பேசுகின்ற பொழுதும் சரி, திமுக கட்சி சேர்ந்த நிர்வாகிகள், அமைச்சர் பெருமக்கள் பேசுகின்ற பொழுதும் சரி, 98% திராவிட முன்னேற்ற கழக தேர்தலில் அறிவிக்கப்பட்ட அறிவிப்பு நிறைவேற்றப்பட்டது என்ற ஒரு பொய்யான செய்தி வெளிப்படுத்திட்டு இருக்கிறாங்க. எங்க நிறைவேற்றினீங்க? வெள்ளை அறிக்கை விடுங்கன்னு சொன்னா கிண்டலும் கேலியும் பேசுறாங்க. இதற்கெல்லாம் 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக தலைவர் ஸ்டாலின் பதில் சொல்லி ஆக. 7.5% உள்ளிட ஒதுக்கீட்டை கொண்டு வந்து ஏழை மாணவர்கள் மருத்துவம் படிக்க வழிவகை செய்ததும், விவசாயிகளை பாதுகாத்ததும் அதிமுக அரசு. எந்த திட்டமும் கொண்டுவராமல் திமுக அரசு அதிக கடனை வாங்கியுள்ளது என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றச்சாட்டு. அரசு பள்ளியை படித்த மாணவர்கள் சுமார் 41% அரசு பள்ளியை படிக்கின்ற மாணவர்கள் அவர்கள் மருத்துவராக வேண்டும், பல் மருத்துவராக வேண்டும் என்று நீண்ட நாட்கள் கனவு. அந்த கனவை நனவாக்கின்ற விதமாக உள் இடஒதுக்கீடை கொண்டு வந்து 7.5% உள் இடஒதுக்கீடை கொண்டு வந்து இன்றைய தினம் 3160 பேர் மருத்துவராக பயின்று கொண்டிருக்கின்றார்கள். ₹1 செலவு இல்லாமல் முழுவதும் அரசாங்கமே அந்த மருத்துவ கட்டணத்தை ஏற்றுக்கொண்டு இன்றைக்கு ஏழை, எளிய, ஒடுக்கப்பட்ட, நசுக்கப்பட்ட கடை கோட்டில் இருக்கின்ற சாமானிய மகன் கூட இன்றைக்கு மருத்துவராகக்கூடிய காட்சி அண்ணா திமுக ஆட்சியிலே தான் இருந்தது என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். சட்டப்பேரவை நாட்களின் எண்ணிக்கை குறைந்து கொண்டே வருகிறது. அதற்கு காரணம் பயம்தான். சட்டப்பேரவையில் நான் பேசியதை ஒளிபரப்பியிருந்தால் திமுக அரசை இருந்திருக்காது என அதிமுக பொதுச் செயலாளர் காட்டம். இன்றைக்கு சட்டமன்ற நிகழ்வு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற பொழுது பிரதான எதிர்க்கட்சி அதனுடைய தலைவர் நான் பேசுகின்ற பொழுது கட் பண்ணிடுவாங்க, லிங்கை எடுத்துட்டுருவாங்க. அப்புறம் நாம கேட்ட கேள்விக்கு முதலமைச்சர் பதில் சொல்வார். அது எப்படி மக்களுக்கு போய் புரியும்? கேட்கின்ற கேள்வியும் காட்ட வேணும், நேரடியில் காட்ட வேணும். அதுக்குண்டான பதிலும் மக்கள் தெரிஞ்சா தானே புரிந்து கொள்ள முடியும். மக்கள் வேண்டுமென்றே திட்டமிட்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பிரதான எதிர்க்கட்சி நம்முடைய சட்டமன்றம் பேசுவதை காட்டுவதே கிடையாது. 4 முறை சட்டமன்றம் நடந்தது. 4 முறை நான் பேசுவதை ஒளிபரப்பு செய்திருந்தால் திராவிட முன்னேற்ற கழக அரசே இருந்திருக்காது. திமுக ஆட்சியில் டாஸ்மாக் பாட்டில்களுக்கு கூடுதலாக 10 ரூபாய் வசூலிப்பது முதல்
ஆண்டுக்கு 3600 கோடி ரூபாய் வசூலாவதாக அதிமுக பொதுச் செயலாளர் குற்றச்சாட்டு. மக்கள் வரி பணத்தில் பல கோடி ரூபாயில் கார் பந்தயம் அவசியமா என பொதுச் செயலாளர் கேள்வி. இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் ஒரு நாளைக்கு 1 கோடி பாட்டில் விற்குது. ஒரு நாளைக்கு 10 கோடி ரூபாய் இந்த மதுபானத்திலிருந்து மட்டும், மதுபான கடையிலிருந்து மட்டும் திமுகவுக்கு சென்று கொண்டு, திமுக அரசாங்கம் அதுக்கு சம்பந்தப்பட்டவர்களுக்கு சென்று கொண்டு இருக்கின்றது. சிந்திச்சு பாருங்க. கிட்டத்தட்ட 10 ரூபாய்னா 30 நாளைக்கு 300 கோடி, வருஷத்துக்கு 3600 கோடி இந்த பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்குவதன் மூலமாக மட்டும் திமுக அரசு ஊழல் செய்கிறது. மிகப்பெரிய ஊழல். பத்திரிகைகளில் கொலை நிலவரம் என வரும் அளவிற்கு சட்டம் ஒழுங்கு சீரழிந்து விட்டது. தமிழகத்தில் நாள்தோறும் கொலை கொள்ளைகள் நடக்கும் ஒரு அரசாங்கம் திமுக அரசாங்கம் தான் என அதிமுக பொதுச் செயலாளர் பேச்சு. இன்றைக்கு பத்திரிகைலாம் பார்த்தீங்கன்னா தங்க விலை என்ன, வெள்ளி விலை என்னன்னு வரும். இப்போ பத்திரிகையில் பார்த்தா கொலை நிலவரம் என்னன்னு வருது. இப்படிப்பட்ட அவல ஆட்சி இந்தியாவில் எங்காவது இருக்குதா? தினந்தோறும் கொலை. இன்னைக்கு திருப்பூர்ல இன்னைக்கு கிராமத்தில் 3 பேர் படுகொலை செஞ்சிருக்கிறாங்க. அடுத்த நாள் அவனாசியில் நடைபயணம் மேற்கொண்டார், அவரை வெட்டி சாய்க்கிறாங்க. அதுக்கு அடுத்த நாள் திருப்பூர்ல ஒரு பெண்மணி இருசக்கர வாகனத்தில் சாலை வழியாக சென்று கொண்டிருக்கின்ற பொழுது 2 பேர் வழிமறித்து கத்தியில் குத்துறாங்க. ஒரு மாவட்டத்தில் மட்டும் ஒரே வாரத்தில் இவ்வளவு சம்பவம் நடந்திருக்குது. இப்படி நாள்தோறும் கொலை, கொள்ளை, திருட்டு, வழிப்பறிவு, பாலியல் வன்கொடுமை நடக்கின்ற ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம். ஸ்டாலின் தான் வராரு, நீச்சல் அடிக்க விட்டாரு என மக்கள் பேச்சு. திமுக ஆட்சியில் மக்களை நேரடியாக சந்திக்க அமைச்சர்கள் அஞ்சுவதாக எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி விமர்சனம். இன்றைக்கு மக்களை பார்க்கவே திமுக பொறுப்பாளர்கள் அஞ்சுகிறார்கள். ஏன் அமைச்சரே பயப்படுறாங்க, உள்ள போயிட்டு வெளியே வர முடியல. 43 மாத திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே மக்கள் வெறுக்கின்ற அளவிற்கு இந்த ஆட்சி இருக்கிறது என்று சிந்தித்து பாருங்க. அதனாலதான் விரும்பத்தகாத சம்பவம், அந்த வெள்ள பாதிப்பு ஏற்படுகின்ற பொழுது அமைச்சர் பார்க்கின்ற பொழுது விரும்பத்தகாத சம்பவம் நடைபெற்றது. பல்வேறு இடங்களிலே சட்டமன்ற உறுப்பினர்களை விடல, பல அமைச்சர்களை கேள்வி கேட்கின்ற நிலைக்கு மக்கள் வந்துட்டாங்க. ஆக மக்கள் இந்த ஆட்சியை வெறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எப்பொழுது இந்த ஆட்சி முடிவுக்கு வரும், எப்பொழுது அண்ணா திமுக ஆட்சி மலரும் என்று மக்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாங்க. மிஜாம் புயல் வந்தது. அப்ப சென்னை மாநகரத்தில் பல இடத்துல தண்ணி தேங்கி அப்படியே குட்டை போல் காட்சி அளிக்குது. அப்போ ஒரு பெண்மணி நடந்து போறாங்க. அப்ப அந்த பெண்மணி சொல்றாங்க, ஸ்டாலின் தான் வராரு, நீச்சல் அடிக்க விட்டுட்டாருன்னு. 2026 சட்டமன்ற தேர்தலோடு குடும்ப ஆட்சி, வாரிசு அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்படும். வரும் சட்டமன்ற தேர்தலில் 200 இடங்களில் அதிமுக மாபெரும் வெற்றி பெறும் என கழக பொதுச் செயலாளர் பேச்சு. எழுச்சி பிறந்து விட்டது, அதுவே வெற்றி. கிராமத்தில் சொல்லுவாங்க, ஒரு விதை முளைக்கின்ற பொழுது அதனுடைய விளைச்சல் எப்படி இருக்கு என்பது கணிப்பார்கள். அதே போல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக எழுச்சி அடுத்து வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் வெற்றி. இன்னொருவரும் திமுக இருக்கிற குடும்ப உறுப்பினர் திருமதி கனிமொழி அவர்கள் சொல்றாங்க, இருமாப்போடு சொல்லுகிறேன், இருமாப்போடு சொல்றாங்களாம் திருமதி கனிமொழி, 200 இடத்துல வெற்றி பெறும்னு. ஏதோ கனவுல வந்திருக்கும், நனவாகாது. திருமதி கனிமொழி அவர்களே, கனவில் உங்களுக்கு வந்திருக்கும், நனவாகாது. நீங்க 200 தொகுதி சொல்றீங்கல்ல, அது அண்ணா திமுக கூட்டணிக்கு பொருந்தும். அடுத்து வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி 200. கூட்டணி வரும் போகும், அதிமுகவின் கொள்கை என்பது நிலையானது. தமிழகத்தில் 234 தொகுதிகளிலும் ஜனவரி மாத இறுதியில் சூறாவளி சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ளதாக கழக பொதுச் செயலாளர் பேச்சு. தொகுதியிலும் ஜனவரி மாதம் இறுதியில் நான் சுற்றுப்பயணம் மேற்கொள்வேன் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன்.
இங்கே வந்திருக்கின்ற ஒன்றிச்சால், நகரச்சால், பேருச்சால், பகுதிச்சால், மாவட்ட கழகச்சால் மூலமாக 234 தொகுதியிலும் தமிழ்நாடு முழுவதும் சூறாவளி சுற்றுப்பயணம் சென்று மக்களை சந்தித்து இந்த ஆட்சியுடைய அவலங்களை எடுத்து சொல்லுவோம். சொத்து மற்றும் தொழில் வரி உள்ளிட்ட அனைத்து வரிகளையும் உயர்த்தியதுதான் திமுக அரசின் சாதனை. அதிமுக செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டத்தில் கழக தலைமை நிலைய செயலாளர் SP வேலுமணி குற்றச்சாட்டு. திமுக ஆட்சியின் அவலங்களை சட்ட ஒழுங்கு, விலைவாசி உயர்வு, மின்கட்டண உயர்வு, சொத்து வரி உயர்வு என்று அத்தனை நம்ம வீடு வீடப்ப எடுத்து சொல்லி ஒவ்வொரு திண்ணை பிரச்சாரம் செய்தாலே போதும். ஏன்னா நமக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அத்தனை ஊடகங்களும் நமக்கு எதிர்ப்பு, இன்னைக்கு பத்திரிகையாளர் எதிர்ப்பு. வீடு வீடா போய் திண்ணை பிரச்சாரம் நமக்கு முக்கியம் என்று சொல்லி தமிழகத்தில் மக்களாட்சி மலரவும், எம்ஜிஆரின் ஆட்சி, அம்மாவின் ஆட்சி, ஏழைகளின் ஆட்சி, 8 திக்கும் புகழ் பரப்பும் அண்ணன் எடப்பாடியுடைய ஆட்சி மலரும். அதுவே நமது உயிர் மூச்சு. அயராது தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்காக கடந்த அதிமுக ஆட்சியில் பல்வேறு நலத்திட்டங்கள் கொண்டுவரப்பட்டதாக முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி பெருமிதம். எந்த ஒரு திட்டமும் இல்லாமல் ஆட்சியை நடத்தி வருபவர்கள்தான் திமுகவினர் எனவும் குற்றச்சாட்டு. அண்ணன் எடப்பாடி அவர்கள் 4 வருடம் 2 மாத காலத்தில் எத்தனை திட்டங்களை கொண்டு வந்தார் சொல்லிட்டே போலாம், அடிக்கிட்டே போலாம். அத்தனை திட்டங்கள் தந்தது அண்ணன் எடப்பாடி அவர்கள். 7.5%, இன்னும் பார்த்தீங்கன்னா 11 மருத்துவக் கல்லூரி. ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் என்னென்ன திட்டங்கள் தேவையோ எங்கள் மாவட்டத்துக்கு போய் நடத்திக்கிடுவாங்க. இதெல்லாம் 70 ஆண்டுகால பிரச்சனை. ஆனமலையார் நல்லார் திட்டத்துக்கு குழு அமைத்தது. இதெல்லாம் யாருமே கொண்டு வர முடியாத திட்டங்களை போற கொண்டு வந்தார் எல்லா மாவட்டத்துக்கும். இன்னைக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைக்கக்கூடிய அத்தனை திட்டங்களும் எடப்பாடியார் அவர்கள் நிதி ஒதுக்கி கொண்டு வந்த திட்டங்கள் தான், யாரும் மறுக்க முடியாது. ஒட்டுமொத்தமாக இன்னைக்கு திமுக 3 வருஷத்துக்கு மேல் 4 வருஷம் போது எந்த திட்டம் தராமல் இந்த ஆட்சி. விவசாயிகள், தொழிலாளர்கள், அரசு ஊழியர்கள் என யாருமே திமுக ஆட்சியை விரும்பவில்லை. 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி K பழனிசாமி தலைமையில் தமிழ்நாட்டில் மீண்டும் அதிமுக ஆட்சி அமையும் என தலைமை நிலைய செயலாளர் SP வேலுமணி திட்டவட்டம். திமுக பாத்துங்க, நீங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா யாருமே திமுக ஓட்டு போட மாட்டான். இன்னைக்கு ஏழைகள் ஓட்டு போடுவாங்களா? நடுத்தரவர்கள் ஓட்டு போடுவாங்களா? தொழில் முதலீட்டாளர் ஓட்டு போடுவாங்களா? தொழிலாளர் ஓட்டு போடுவாங்களா? விவசாயிகள் ஓட்டு போடுவாங்களா? அட எப்பவுமே திமுக ஓட்டு போட அரசு ஊழியர் இந்த ஆட்சி வேண்டாங்கிறான். ஆகவே நம்ம சரியா வேலை செஞ்சா கண்டிப்பாக நமக்கு அதிகமான 200 மேல் வெற்றி பெற்று எடப்பாடி அவர்கள் முதலமைச்சர் வருவார். ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்கள் அனைவரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் எடப்பாடியாருடைய ஆட்சி எப்பொழுது வரும் என்று. 2026ஆம் ஆண்டு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி K பழனிசாமி முதலமைச்சர் ஆவதை எந்த சக்தியாலும் தடுக்க முடியாது. அதிமுக முன்னாள் அமைச்சர் தங்கமணி திட்டவட்டம். அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் மீண்டும் 26ஆம் ஆண்டு முதலமைச்சர் ஆவதை எந்த சக்தியாலும் தடுக்க முடியாது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்று எஃகு கோட்டையாக இருக்கிறது என்றால் அதற்கு கழக பொதுச் செயலாளர் தான் காரணம். 2026இல் மீண்டும் அம்மாவின் ஆட்சி கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி K பழனிசாமி தலைமையில் அமையும் என்றும் முன்னாள் அமைச்சர் CV சண்முகம் பேச்சு. இந்த 7.5 ஆண்டு காலம் பல்வேறு சோதனைகளை இந்த இயக்கம் சந்தித்திருக்கிறது. ஆனால் சந்தித்தாலும் எந்தவித சேதாரம் இல்லாமல் எஃகு கோட்டையாக இன்னைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு இதே இந்த ஸ்ரீவாரி மண்டபத்திலே இருக்கிறது என்றால் அதற்கு காரணம், முழு காரணம் ஆளுமை மிக்க நம்முடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார். 2 கோடி தொண்டர்களை நம்பி இருக்கிற இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அன்றைக்கு இந்த எடப்பாடியாரை பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டு எப்படி இருந்ததோ அதே எழுச்சி, அதே ஆரவாரத்தோடு இன்றைக்கும் இருக்கிறது. காது இருந்தும் கேட்காத செவிடர்களுக்கும், கண்ணிருந்தும் காக்காத கூடர்களுக்கும் நன்றாக பார்த்து கொள்ளுங்கள். இந்த மண்டபத்தில் இங்க நிரம்பி இருக்கிற இந்த தொண்டர்களை பாருங்கள். எங்கடா இருக்குது? எங்க இருக்குது கருத்து வேறுபாடு? எங்க இருக்குது சலசலப்பு? சலசலப்பு வராதா? கருத்து வேறுபாடு வராதா என்று எண்ணிக்கொண்டிருப்பார்கள். இங்கே பாருங்கள், இந்த எழுச்சியை பாருங்கள். இதுதான் 2026 நம்முடைய அம்மாவுடைய ஆட்சி எடப்பாடியார் தலைமையில் அமைவதற்கான.
பெஞ்சல் புயலால் விழுப்புரம் மாவட்டம் கடுமையாக பாதிக்கப்பட்ட போது மக்களை நேரடியாக சந்தித்து ஆறுதல் கூறி நிவாரணங்களை வழங்கியவர்தான் அதிமுக பொதுச் செயலாளர் என முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் பெருமிதம். ஸ்டாலின் மக்களை சந்திக்க அஞ்சிய போதே திமுக தோற்றுவிட்டது என்றும் இன்றைக்கும் தமிழ்நாட்டை ஆள்வது எடப்பாடி கே பழனிசாமி தான் என்றும் பேச்சு. இன்றைக்கும் இந்த தமிழ்நாட்டை யார் ஆள்வது? எங்களுடைய பொதுச் செயலாளர் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடியார். என்னடா ஆளுமை உனக்கு ஸ்டாலினுக்கு? என்ன ஆளுமை? புயல் வருகிறது என்று சொல்லுகிறார்கள், மரக்காணத்தில் கடக்கும் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் நீ எங்கே இருந்தாய்? சென்னையிலே மழையே இல்லாத சென்னையிலே படம் காட்டி கொண்டிருந்தார். எங்களுடைய எடப்பாடியார் விழுப்புரத்திற்கு வந்த பிறகுதான் இவனுக்கு சூடு சொரண வெக்கன் அப்புறம் விழுப்புரத்துக்கு வரான். வந்து மக்களை சந்திச்சியா? ஒரு கல்யாண மண்டபத்தில் உட்கார வச்சுட்டு அங்கே பார்த்துட்டு போற. மக்களை சந்திப்பதற்கு எப்போது நீ அஞ்சுகிறாயோ அப்போதே நீ தோத்துட்ட. அப்பயே நாங்கள் ஜெயிச்சிட்டோம். தேர்தல் அதிமுகவில் கடைசி தொண்டன் இருக்கும் வரை யாராலும் எதையும் செய்ய முடியாது என்று முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் காட்டும். தமிழ்நாட்டில் தற்போதுள்ள குடும்ப ஆட்சியை மக்கள் வெறுக்க தொடங்கியுள்ளதாகவும் பேச்சு. இந்த அண்ணா திமுக கடைசி தொண்டன் இருக்கிற வரை இந்த அனைத்து இந்த அண்ணா திராவிட எந்த கொம்பல்ல 100 கருணாநிதி வந்தாலும் ஒன்றும் செய்ய முடியாது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மக்களை நம்பி மக்களுக்காக பாடுபட்டு கொண்டிருந்த இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். இப்ப நடந்தது ரொம்ப நாளா இல்லை, நடந்த ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி இலங்கையிலே ஒரு குடும்ப ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருந்தது. ராஜபக்ஷ குடும்பம், அப்பா புள்ள மாமா வந்தார், அவன் குடும்பமே அங்க ஆட்சி செய்து கொண்டது. என்ன நிலைமை? அவன் ஆண்டு கொண்டு வீடு பூந்து அடித்து நொறுக்கப்பட்டு நாட்டை விட்டு அகற்றப்பட்டது அந்த குடும்ப ஆட்சி. இப்ப 20 நாளுக்கு முன்னாடி சிரியாவை ஆண்டு கொண்டிருந்த அசாத் 50 ஆண்டு காலம், 1 வருஷம் இல்ல 2 வருஷம் இல்ல 50 ஆண்டு காலம் அந்த குடும்பம் அந்த நாட்டை ஆண்டு கொண்டிருந்தது. இன்றைக்கு அந்த அசாத் வெளிநாட்டுக்கு தப்பி ஓடி இருக்கிறார். மக்கள் பொங்கி எழுந்து அவருடைய அரண்மையை அடித்து நொறுக்குகிறார்கள். அந்த அசாத்துடைய தலையை வெட்டி செருப்பால் அடிக்கிறார்கள். அந்த நிலைமை மக்கள் பொங்கி எழுந்தால், ஏற்கனவே எழுந்ததால் தான் உன் மீது சேரடிக்கப்பட்டது. மக்கள் பொங்கி விட்டார்கள், மக்கள் எழுந்து விட்டார்கள், மக்கள் எழுச்சி அடைந்து விட்டார்கள். அதனுடைய எடுத்துக்காட்டுதான் சேத்தால் அடித்து திருத்தப்பட்டார்கள். ஸ்டாலின் எங்க வந்து